ஸோ அந்த ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்த காரணம்னு ஒன்றும் இல்லை. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் தரப்புல இருந்து அன்னைக்கு விடுதலை தினம்னு கொண்டாடி இருப்பாங்க, இண்டிபெண்டன்ஸ் டே. அதை அன்னைக்கு பண்ணதுனால தான் அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அதனுடைய வெளிப்பாடுனால தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கோம். விடுதலை பெற்று நமக்குன்னு அரசியலமைப்பு நம்மளே எழுதிக்கிட்டோம். அந்த நாள் நம்ம நினைவு கூறுக்கலாமே அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணி Jan 26, 1950 அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்தினாங்க. அன்னைக்கு தான் நம்ம ரிப்பப்ளிக் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம் இல்லையா. ஸோ இப்படி தான் நம்மளோட அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்திருக்கு. இப்போ நடைமுறையில் வந்த அரசியலமைப்பில் எவ்வளோ ஆர்டிகல் இருக்குது, பகுதிகள் இருக்குது அப்படின்லாம் பார்த்தோம். டைம் இருக்குல்ல, இன்னும் 15 மினிட்ஸ் எடுத்துக்கலாமா? இன்னும் கொஞ்சம் எடுத்தோம், 15. இதுக்கு மேலே இதில் என்ன சார் நமக்கு தெரியணும்னா, ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை வேறு சில விஷயங்களும் பண்ணாங்க. அரசியலமைப்பை உருவாக்குறதோட மட்டும் இல்லாமல் வேறு சில விஷயங்களும் பண்ணாங்க. அதை பற்றி நமக்கு தெரியணும். அதர் ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம்டு, அதர் ஃபங்க்ஷன்ஸ் அரசியலமைப்பு நிர்ணய சபை செய்த இதர பணிகள் அப்படின்றது நமக்கு தெரியணும். மிக முக்கியமான பணிகள் அப்படின்னா, ஜூலை மாதம் 22ஆம் தேதி, ஜூலை 22, 1947 நம்மளுடைய மூவர்ண கொடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேசிய கொடியை ஏற்றுக்கொண்டோம். அரசியலமைப்பு நிர்ணய சபை தான் ஏற்றுக்கொண்டது, அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. என்ன தினம்? ஜூலை 22, 1947 தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு மே மாதம் 1949 காமன்வெல்த் கூட்டமைப்புக்குள்ள இந்தியா இணைந்தது. அதை இது காமன்வெல்த் கூட்டமைப்பிற்குள் இந்தியா இணைந்ததை அங்கீகரித்தது. காமன்வெல்த் கூட்டமைப்பிற்குள் இந்தியா இணைந்ததை அங்கீகரித்தது, ராட்டிஃபைடு. காமன்வெல்த் மெம்பர்ஷிப்பை ராட்டிஃபை பண்ணுறாங்க. காமன்வெல்த் கூட்டமைப்புக்குள் இந்தியா இணைந்ததை அங்கீகரித்தது. காமன்வெல்த் மெம்பர்ஷிப் காட் ராட்டிஃபைட் ஆன் May 1949, மே 1949. அதற்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா, இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையோட கடைசி கூட்டம், ஒரு கூட்டம் நடக்கும். அந்த கடைசி கூட்டம் லாஸ்ட் செஷன், கடைசி கூட்டம் நடக்கிற தினம் ஜனவரி 24, 1946, 1950, ஜனவரி 26, 1950. அந்த கடைசி கூட்டத்தில் ஒரு சில விஷயங்களை அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளுது. என்னென்ன அப்படின்னா, நம்மளோட நேஷனல் ஆந்தம் இருக்கு இல்லையா, தேசிய கீதம், அந்த தேசிய கீதத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. நேஷனல் ஆந்தமை அடாப்ட் பண்ணுது அரசியலமைப்பு நிர்ணய சபை. அதன் பிறகு தேசிய பாடல் எதுன்னு தெரியும் இல்லையா, வந்தே மாத்திரம், அந்த தேசிய பாடலை ஏற்றுக்கொள்கிறாங்க. நேஷனல் சாங், தேசிய பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நேஷனல் ஆந்தம், நேஷனல் சாங், அது மட்டும் இல்லாமல் நமக்கான குடியரசுத் தலைவரையும் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. பிரசிடென்ட், அடுத்த சுதந்திர இந்தியாவிற்கான குடியரசுத் தலைவரையும் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த கடைசி கூட்டத்தில் பிரசிடென்ட் யார் பிரசிடென்ட் ஆகிறாங்க? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்வு செய்யப்படுகிறார். ரொம்ப முக்கியமாக நம்ம இந்த கொடியை எப்போ ஏற்றுக்கொண்டோம், எப்போ நேஷனல் ஆந்தம் ஏற்றுக்கொண்டோம், எப்போ நேஷனல் சாங் ஏற்றுக்கொண்டோம் அப்படின்றது முக்கியம். கொடி ஜூலை 22, 1947. நேஷனல் ஆந்தம், நேஷனல் சாங் ஜனவரி 24, 1950. ஸோ அதுதான் கடைசி கூட்டம். அங்கே இவங்க இதை ஏற்றுக்கொள்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த அரசியலமைப்பை உருவாக்கிய பிறகு இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை அடுத்த பாராளுமன்றம் வர வரைக்கும் ஒரு தற்காலிக பாராளுமன்றமாக, ஒரு ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட்டாகவும் செயல்படுது. ஏன்னா நமக்கு எலெக்ஷன்ஸ் நடக்கிறது, எலெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சு 1952 தான் முதல் பாராளுமன்றம் கூடும். அது வரைக்கும் பாராளுமன்றம் இருக்கணும் இல்லையா, அதனால் ஒரு தற்காலிக பாராளுமன்றமாகவும் இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்றது செயல்படுது. ஸோ இதெல்லாம் அவங்க பண்ண இதர பணிகள். ஸோ இன்னொன்று, இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபைன்னு வரும்போதே ஒரு சில ஃபேக்ட்ஸ் பற்றி நமக்கு தெரியணும், ஒரு சில தரவுகள் நமக்கு தெரியணும். அந்த அதர் ஃபேக்ட்ஸ், இதர தரவுகள், அது நம்ம பார்த்துருவோம். இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ். நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபையை அரசியலமைப்பு நிர்ணய சபையோட தற்காலிக தலைவர் ஒருத்தர் சொன்னோம் இல்லையா, அவர் பேர் ஞாபகம் இருக்கா? சச்சிதானந்த சின்ஹா. நிரந்தர தலைவர்னு ஒருத்தர் சொன்னோம், அவர் பேர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அப்புறம் 8 குழுக்கள் இருந்தாங்க, வரைவு குழு, அதை பற்றிலாம் பார்த்தோம். ஆனால் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் துணைத் தலைவர்களும் இருந்தாங்க, 2 துணைத் தலைவர்கள் இருந்தாங்க, வைஸ் பிரசிடென்ட்ஸ். அவங்கள பற்றி நமக்கு தெரியணும். வைஸ் சேர்பர்சன்ஸ், சேர்மன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னா ராஜேந்திர பிரசாத். வைஸ் சேர்பர்சன் அப்படின்னு கேட்டாங்கன்னா துணைத் தலைவர்கள் 2 பேர் இருந்தாங்க. அந்த
முதல் நபர் பேர் விடி கிருஷ்ணமாச்சாரி. இதுக்கு முன்னாடி டிடி கிருஷ்ணமாச்சாரின்னு ஒருத்தர் பார்த்தோம், அவர் கிடையாது, இவர் வேற. விடி கிருஷ்ணமாச்சாரி. ரெண்டாவது வரவர் பேர் ஹெச்சி முகர்ஜி. விடி கிருஷ்ணமாச்சாரி, ஹெச்சி முகர்ஜி அப்படின்ற 2 துணைத் தலைவர்கள் இருந்தாங்க அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு. இது கேட்பாங்க. அடுத்து வேறு என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது இந்த அரசியலமைப்பை உருவாக்கி முடிக்க? இந்த சபை எடுத்துக்கொண்ட காலகட்டம் ஸ்கூல் புக்கில் இருக்கும், ரொம்ப பேசிக்காக கேட்பான். இது எடுத்துக்கொண்ட காலகட்டம் 2 years, 2 வருடங்கள் 11 மாதங்கள், 2 years 11 months and 18 days. 2 வருடங்கள் 11 மாதங்கள் 18 நாட்கள். இது மொத்தமாக எடுத்துக்கொண்டது, அரசியலமைப்பை உருவாக்க எடுத்துக்கொண்டது. மூணாவது என்ன கேட்கலான்னா, அரசியலமைப்பு நிர்ணய சபையோட சிம்பிள் என்னவா இருந்தது? அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு ஒரு சிம்பிள் இருந்தது, அந்த அச்சு ஒரு சீல் வச்சுருப்பாங்க, அந்த சிம்பிள் என்னவா இருந்தது? ஸோ சிம்பிள் வந்து யானை, எலஃபண்ட். அரசியலமைப்பு நிர்ணய சபையோட சிம்பிள் வந்து எலஃபண்ட், யானை இருந்தது. அதே போல் அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு ஒரு லீகல் அட்வைசர் இருந்திருப்பார், லீகல் அட்வைசர், சட்ட ஆலோசகர் ஒருத்தர் இருந்திருப்பார். அவரை பற்றி கேட்பாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகர் யார் அப்படின்னு கேட்டால் பிஎன் ராவ் அப்படின்றவர். பிஎன் ராவ் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகர். அரசியலமைப்பு நிர்ணய சபையோட சின்னம் என்ன? எலஃபண்ட், சிம்பிள் வந்து எலஃபண்ட். எவ்வளோ காலம் எடுத்துக்கிட்டாங்க மொத்தமாக அரசியலமைப்பு உருவாக்க? 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள் எடுத்துக்கொண்டாங்க. 2 வைஸ் சேர்பர்சன் இருந்தாங்க, துணைத் தலைவர்கள், ஹெச்சி முகர்ஜி, விடி கிருஷ்ணமாச்சாரி அப்படின்னு சொல்லி 2 துணைத் தலைவர்கள். இன்னும் நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது. இந்த அரசியலமைப்பை கைப்பட எழுதுனது யாருன்னு கேட்பாங்க. கேலிகிராஃபர்னு சொல்லுவாங்க, கைப்பட எழுதுவது கேலிகிராஃபர். ஏன்னா நமக்கு 2 வகையான கான்ஸ்டியூஷன் உருவாச்சு, ஹிந்தி வெர்ஷன் உருவாச்சு, இங்கிலீஷ் வெர்ஷன் உருவாச்சு. அந்த இங்கிலீஷ் வெர்ஷனை எழுதினவர் பிரேம் பிஹாரி நரேன் ரைசாதா அப்படின்றவர் எழுதியிருப்பார். பிரேம் பிஹாரி நரேன் ரைசாதா, பிரேம் பிஹாரி நரேன் ரைசாதா அப்படின்றவர் தான் ஃப்ளோவிங் இட்டாலிக் ஸ்டைலில், ஒரு இட்டாலிக் ஸ்டைலில் கான்ஸ்டிடியூஷனை ஆங்கிலத்தில் எழுதியிருப்பார். ஆங்கிலத்தில் கைப்பட எழுதியவர் யாருன்னு கேட்டால் பிரேம் பிஹாரி நரேன் ரைசாதா. ஆனால் இன்னொரு வெர்ஷன் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, ஹிந்தி வெர்ஷன். அந்த ஹிந்தி வெர்ஷனை எழுதுனது வசந்த் கிருஷ்ணன் வைத்யா அப்படின்றவர் ஹிந்தி வெர்ஷன் எழுதியிருப்பார். ஹிந்தி வசந்த் கிருஷ்ணன் வைத்யா, வசந்த் கிருஷ்ணன் வைத்யா கேலிகிராஃப் தி ஹிந்தி வெர்ஷனை அவர் கேலிகிராஃப் பண்ணியிருப்பார். நோட் பண்ணிட்டீங்களா? மாற்றிட்டுமா? வேறு என்ன கேட்கலாம்னா, இதற்கு அதாவது இதை வந்து இலுமினேட் பண்ணவங்க, அதாவது இதுக்கு வந்து ஒப்பனை செய்தவர்கள், அவங்களுக்கு டெக்கரேஷன்லாம் போடுவாங்க இல்லையா, டிசைன் போடுவாங்க இல்லையா, அந்த டிசைன் போட்டவங்க 2 பேர் இருந்தாங்க. டெக்கரேஷன் டிசைன்ஸ், ஒவ்வொரு பேஜும் டிசைன்ஸ் போட்டிருப்பாங்க. அது போட்ட 2 முக்கியமான பேர் இருந்தாங்க. அவங்க பேர் வந்து நந்தலால் போஸ் மற்றும் பியோஹர் ராம் மனோகர் சின்ஹா. அரசியலமைப்பை அழகுபடுத்தியவர்கள், இலுமினேட்டட் பை நந்தலால் போஸ் மற்றும் பியோஹர் ராம் மனோகர் சின்ஹா. இவங்க சாந்தி நிகேதன் பள்ளியை சேர்ந்தவங்க. சாந்தி நிகேதன்றது ரவீந்திரநாத் தாகூரால் கலைப்பள்ளியாக உருவாக்கப்பட்டது, வங்காளத்தில் இருந்தது. அந்த சாந்தி நிகேதன் அமைப்பை சேர்ந்த நந்தலால் போஸ், பியோஹர் ராம் மனோகர் சின்ஹா, இவங்க 2 பேரும் தான் வந்து அந்த டிசைன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, அழகுபடுத்தியிருப்பாங்க. அதே போல் பிரியாம்பிளுக்கு மட்டும் பியோஹர் ராம் மனோகர் சின்ஹா பிரியாம்பிளை மட்டும் இலுமினேட் பண்ணியிருப்பார். இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான ஃபேக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையில் யார் எழுதுனாங்க, யார் வந்து டிசைன் போட்டாங்க, யார் ஹிந்தி வெர்ஷன் எழுதுனாங்க, எவ்வளோ காலம் எடுத்துக்கிட்டாங்க, சிம்பிள் என்ன, வைஸ் பிரசிடென்சி யார், இந்த மாதிரி விஷயங்கள் கூட ஃபேக்ட்ஸாக பார்த்துக்கோங்க. ஓகே.
ஸோ நம்ம அரசியலமைப்பு இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம்? அரசியலமைப்பு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அரசியலமைப்புன்றது ஒரு நாட்டோட அடிப்படை மற்றும் உயரிய சட்டம்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய அரசியலமைப்பு எப்படி உருவானுச்சு அப்படின்றத பார்த்தோம். நம்மளோட அரசியலமைப்பு ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபை மூலமாக உருவாச்சு. அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாவதற்கு நிறைய டிமாண்ட்ஸ் வச்சாங்க. எம்என் ராய், அப்புறம் காங்கிரஸ், அப்புறம் நேரு, அப்புறம் ஆகஸ்ட் நன்கொடையில் அதை ஒத்துக்கிட்டாங்க. கிரிப்ஸ் தூதுக்குழு, கேபினட் தூதுக்குழுவின் அடிப்படையில் உருவாச்சு. 389 பேர் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதற்கப்புறம் நிறைய சேஞ்சஸ். விடுதலைக்கு பிறகு 299 அது முடியுது. அதில் 8 கமிட்டிஸ் உருவாகுது. அதில் வரைவுக்குழு முக்கிய பணியை செய்கிறாங்க. அந்த வரைவுக்குழு அவங்களுடைய அறிக்கையை பிப்ரவரி மாதம் சமர்ப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணி அக்டோபரில் சமர்ப்பிப்பாங்க. 3 வாசிப்பின் முடிவில் நவம்பர் 26, 1949 அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருது. நம்ம அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்ததில் ஒரு பிரியாம்பிள், 395 ஆர்டிக்கல், 8 அட்டவணைகள், 22 பகுதிகள் அப்படின்றது இருந்தது. இன்றைக்கி அது அப்படியே மாறி இருக்குது. அதில் ஒரு சில ஆர்டிக்கல் மட்டும் நவம்பர் 26 அரசியலமைப்பு தினத்தன்னைக்கே வந்தது. நிறைய முக்கால்வாசி மீதி எல்லா பாட்டும் கான்ஸ்டியூஷனோட ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோம். அதற்கடுத்த நிரந்தர தலைவர் யார், தற்காலிக தலைவர் யார், அதெல்லாம் பார்த்தோம். இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை பண்ண வேறு பணிகள், இந்த மூவர்ண கொடியை ஏற்றுக்கொண்டது, நேஷனல் சாங் ஏற்றுக்கிட்டது, நேஷனல் ஆந்தமை ஏற்றுக்கொண்டது, அதே போல் காமன்வெல்த் மெம்பர்ஷிப்பை ராட்டிஃபை பண்ணது. அப்புறம் வேறு சில ஃபேக்ட்ஸ், எவ்வளோ காலம் எடுத்துக்கொண்டாங்க, வைஸ் பிரசிடென்ட்ஸ் யார், என்ன சிம்பிள், லீகல் அட்வைசர் யார், அப்புறம் யார் வந்து கைப்பட எழுதுனது, யார் டெக்கரேட் பண்ணது, ஹிந்தி வெர்ஷன் யார் எழுதுனது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதுதான் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷனை நீங்கள் மெயினாக பார்த்துக்கொள்ள வேண்டியது. இதற்கு அடுத்து என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கான்ஸ்டியூஷனுக்கு உள்ளே போயிடுவோம். இன்னும் ஏதாவது ஒரு சில ஃபேக்ட் விடுபட்டிருந்தால் அதை நம்ம அடுத்த கிளாஸ் பார்த்துட்டு, அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம ப்ரீஆம்பிள் முகவுரை அப்படின்னு உள்ளார கான்ஸ்டியூஷனுக்குள்ளே போயிடுவோம். சரியா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? தேங்க்யூ ஆல்.